மோடி பெரியார் என்ன செய்தார், என்ன செய்கிறாங்கல்ல, ஒரே விஷயம். அமீர் சொன்னது போல் நம்ம சீமானை விட்டு விலகி பேசுவது என்பது ரொம்ப மகிழ்ச்சியானது. ஆனால் சீமான் தான் இன்றைக்கி இருந்து குரல் எழுப்புறாரு, பெரியார் என்ன செஞ்சார் அப்படின்னு. சரியா? சீமான் திருமணம் செய்திருக்காருல மனைவி, தெரியுங்களா உங்களுக்கு யாருன்னு? காளிமுத்துடைய முன்னாள் அமைச்சர் காளிமுத்துடைய மகள். சரியா? திருட்டு கூட்டம். அந்த அந்த காளிமுத்து இருக்காருல்ல, அந்த காளிமுத்துக்கு சொத்து சேர்த்து வச்சுருக்காருல்ல, அந்த சொத்து வந்து அவருடைய மகளாக இருக்கிற கைல்வெளிக்கு வருது இல்லை, வர்றதுக்கு காரணம் யார் தெரியுமா? பெரியார். சீமானுக்கு சொத்து வந்துச்சு இல்லைங்க சார் இன்னைக்கு, அது காரணம் பெரியார். இல்லைன்னா நீங்கள் உன் நண்பர்கள்ட்ட பணம் வாங்கி கொடுத்து வாழ்க்கை நடத்திருக்கணும். நீங்கள் மறுக்கணும்ல, என் மனைவிக்கு வந்த சொத்து அப்பா கிட்டேருந்து வந்தது. நான் நம்புகிற சக நண்பனாக இருக்கிற சங்கிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, பொண்ணுக்கு சொத்தை கொடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. பொண்ணுக்கு சொத்தை கொடுக்காதுன்னு சொல்கிற முறையில் என்னுடைய சக நண்பன் சொன்னதை கேட்டு என் மனைவிக்கு தந்தை வழியாக வந்த சொத்தை நான் வேண்டான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லணும்ல நீங்கள். இதை யார் சொல்கிறா? ஒருத்தரும் பேசாத பொழுது முதல்ல 28 பேசினவர். அதை முதல்ல இந்தியாவில் சட்டமாக்குனது நம்ம. முதல்ல இந்தியாவில் பெண்ணுக்கு சொத்துரிமை சட்டமாக்குறது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி. அதை சொல்லணும்ல நீங்கள். என்ன செய்தார், என்ன சரி இவ்வளோ தான் செஞ்சார். உங்கள் வீட்டில் சொத்து வந்து செஞ்சில்ல, அது காரணம் பெரியார் செஞ்சார். இல்லைன்னா உங்களுக்கு வந்திருக்காரு சொத்து, நீங்கள் நண்பர்களே வாங்கிருக்கணும்.